ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சரியான குளிர், பனி பொழிவாக இருக்கிறது. டே டைமில் இவ்வளோ இருக்குது. இங்கே என்ன பண்ணுறது, நம்ம நைட்டு போட்ட ஸ்வெட்டரை அப்படியே போட்டுக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. குளிரில் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால் அவரைக்காய் பிக்கலான்னு வந்தோம். ஒருத்தவங்க அவரைக்காய் 1 கிலோ கேட்டு போயிருந்தாங்கங்கிறனால பிச்சிட்ருக்காங்க. அம்மா பிச்சிட்ருக்காங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி கோலம் கூட போட முடியல இந்த மழையால். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு துயில் எழுஞ்சி நம்ம கோலம் போடலாம், கலர் கோலமாவெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தேங்க. கோலம் போடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மழை துளி, சாரல் துளி, இந்த துளி அந்த துளி, வெறும் சாரல் பனியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் மழையும் வேறு. ஐயோ கோலம் போட முடியாது போல் அப்படின்னுட்டு 7 புள்ளியில் 3 புள்ளி முடிகிற ஒரு சின்ன கோலத்தை போட்டு இன்றைக்குள்ள கோலத்தை முடிச்சிட்டேன். பார்க்கும், நாளைக்கு மழை பெய்யலைன்னா கண்டிப்பாக நான் ரங்கோலி போடுவேன். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு டே எப்படி இருக்குன்னுட்டு. அவரைக்காய் பிச்சிட்டு இருக்காங்க, பார்க்கலாமா? இந்த பொழுது தண்ணி இல்லாத எம்பி போகுது. தண்ணி எங்கள் கார்டனில் அவ்வளோ அவரைக்காய் எங்கள் அம்மாவோட வளர்ப்பு எல்லாமே அவரைக்காய் காய்ச்சிட்ருக்குது. ஸோ ஒருத்தவங்க 1 கிலோ அவரைக்காய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சிட்ருக்காங்க. நான் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ப்ளஸ் வீடியோ வேறு எடுக்கணும் இல்லையா. என்னுடைய சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு வருகை தரும் மக்கள் அனைவரும் ஆதரவு தாருங்கள். அண்டு பார்க்கலாம், மோட்டிவேஷன்ஸ், இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், விலாக்ஸ் நிறைய பார்க்கலாம் என்னுடைய சேனலில். ஸோ முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம்லாம் இல்லை. அண்டு பார்க்கலாம், அவரைக்காய் பிக்கலான்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. பச்சையாகவும் இருக்குல்ல? ஆமாம், இந்த கலராக ஃபெர்டிலைசர் மீன்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், மாட்டுச்சாணம், இந்த உரம் தான் போட்டு எங்கள் கார்டன் ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக பெஸ்டிசைடு இல்லாத ஒரு காய்கறி எங்கள் கார்டனில் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தவங்க 1 கிலோ கேட்டிருக்காங்க, அதை பிச்சிட்ருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ இப்போ பேக் கேமரா வச்சு பார்க்கலாமா? பாருங்கள், அவரைக்காய் பிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு 1/2 கிலோ பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ கேட்டாங்க இல்லையா, ஸோ அதை பிச்சிட்ருக்காங்க. பிச்சிட்ருக்காங்க. வயலில் வர எலி, இப்போ தாங்க நாங்கள் அவரைக்காய் பிக்க பார்க்குறப்போ தான் தெரியுது நிறைய எலி பொந்து போட்டு வச்சுருக்குது. இப்போ பாருங்கள், நாளைக்கு தான் வேலை. பொந்தெல்லாம் சரி பண்ணுறது, மருந்து போடணும். எலி இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட நெல் மகசூல் கிடைக்காது. ஸோ எலிகளை அழிக்க வேண்டும். ஸோ அங்கேயும் இங்கேயும் ஆஞ்சி பூஞ்சி தேடி எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பிஞ்சாக வச்சுருக்குது, மேலே பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பயந்துக்கிட்டு நாங்கள் பிச்சிருவோம், மேலே கொடி ஏறி வச்சு இருக்கானுங்க. எப்படி பிக்கிறதுன்னு தெரியல. இங்கே நிறைய பூ இருக்குது பாருங்கள். அவரைக்காய் பூ பார்த்துருக்கீங்களா? சிட்டி சைடில் பார்த்துருக்க முடியாது, கார்டன், டெரஸ் கார்டன் இருந்தால் பார்த்துருப்பீங்க. இதோ பாருங்கள், அவரைக்காய் இருக்கா, கொட்டி கிடக்குது. ஆக்சுவலாக பந்தல் போட்டிருக்கணும், பந்தல் போடணும். முன்னாடி போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்கெங்கே இங்கே மழை அது இதுன்னுட்டு வேலையே சரியாக புரியல. இது பாட்டுக்கும் கடன்னு படர்ந்து பெரிய அந்த பக்கமாக போய் பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெத்து இருந்ததுன்னா பிச்சு கொண்டு வைக்கிறியா? நெத்தா? இந்த நெத்து சீசன் வரப்போ விதை போடுறதுக்கு. ஸோ இப்போயே போய் இதை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதமும் 3 மாதமும் சொல்லுவாங்க. அந்த சீசனுக்கு இது தூங்கணும், விதை தூங்கினா தான் நல்லா நம்மளுக்கு மகசூல் கொடுக்கும் அப்படின்ட்டு.
இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் இதோ ஒரு கத்திரிக்காய். இப்போது தட்டைப்பயிர் இருக்குல்ல, நீங்கள் தட்டைப்பயிர் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு பாருங்கள், தட்டைப்பயிர் இப்படி காமிக்கிறேன். தட்டைப்பயிர் தெரியுதா? இதுதான் தட்டைப்பயிர். அவரைக்காய் மாதிரியே இருக்கும். இது அவரைக்காய், உள்ளே காமிக்கிறது அவரைக்காய். இதோ இருக்கு பாருங்கள், இது அவரைக்காய், இது வந்து தட்டைப்பயிறு. குழம்பு வேறு கொதிச்சிட்ருக்குங்க, அதை போய் தாளித்து கொட்டணும். இந்த கேப்பில் நாங்கள் சரி ஈவினிங் வந்துடுவாங்களேன்னு பிக்க வந்தோம். இதோ பாருங்கள் தட்டைப்பயிறு இந்த லாங் தட்டைப்பயிறு வந்து 5 பிச்சோட பொரியல் செஞ்சு சாப்பிட்றலாம். பாவக்காய் வந்து பழுத்துருச்சுமா, பாவக்காய் பழுத்துருச்சு. அன்றைக்கி பிக்குன்னு நினச்சேன். ஸோ ஓகே, விதைய வச்சுக்கலாம், காய வச்சு விதைய வச்சுக்கலாம். ரெண்டு கத்திரி செடி பிஞ்சு தோன்னு வச்சுருக்கு. கத்திரிக்காய், பூசணிக்காய், மணத்தக்கண்ணி பழம் பார்த்துருக்கீங்களா? நான் இதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்ற வீடியோனா ஃப்ரண்ட் கேமரா தான் மாற்றி நான் பண்ணணும். மணத்தக்கண்ணி பூ இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? ஒரு பாருங்க, மணத்தக்கண்ணி பூ, சாரி பழம் பூன்னு சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்றேன். இது குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு மெடிசினல் ஃப்ரூட்ஸ். மணத்தக்கண்ணி கீரையும் சரி, மணத்தக்கண்ணியில் உள்ள பழம் காய் எதுவாக இருந்தாலுமே உடம்புக்கு நல்லது. நான் சாப்பிட்றேன். உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும்ல, போய் சொல்கிறேன்னு வச்சுப்பீங்களா? ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக கழுவி சாப்பிட்ணும். சாப்பிட்டேன். வேறு இதோ மேலே இருக்கு பாருங்க அவரைக்காய். நாங்கள் வந்து அந்த பக்கம் பிச்சிட்டு இருந்தோம். அந்த பழத்தை குழம்புல கொஞ்சம் அந்த பக்கம் நாங்கள் பிச்சோம் இல்லையா? இப்போ வழக்கு கேட்குறாங்க. சாரி பிச்சு பிடிக்கிறாங்க. நம்ம வந்து உட்காந்துருவோம், முடியல. பிச்சிட்ருக்காங்க அம்மா. பிஞ்சா இருக்குமா? அது பொறுமையாக ரிலாக்ஸாக பிச்சுக்கலாம், விடு. 1 கிலோ இருக்குமா? பொறுமையாக பிக்கணும் பார்த்து. அவசரம் பிக்க முடியல. ஸ்டூல் போட்டு பொறுமையாக வந்து பெருசாக இருக்கிறது எது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கணும். சரி, நானும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் பிச்சு 1 கிலோ தேத்திட்டு நான் உங்கள்கிட்ட திரும்ப வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேக் கேமரா வச்சு கொஞ்சம் 1/2 கிலோ தான் இருக்குது, 1 கிலோ வரணும். ஸோ பார்க்கலாம் வருதான்னு. 1 கிலோ கிட்ட வந்துருச்சுங்க. வீட்டுக்கும் தேவையான காய்கறியும் பிச்சிட்டோம். ஒரு வாரத்தில் 400 ரூபாய் கிட்ட ஆகுது காய்கறி வாங்குறதுக்கே. நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் அப்போது ஒரு வாரத்துக்கு 400 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 1200 ரூபா வருதா? ஆமாம், இல்லை 1600 ரூபா வருது. 1600 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நம்ம விதை வாங்கி வீட்டிலே வந்து கார்டன் அமைச்சா நம்ம ஒரு மாதத்துக்கு 1600 ரூபாய் கிட்ட மிச்சம் பண்ணுறோம். நீங்களும் சின்னதாக கார்டன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.